விஜய் அவர்களோட தாவேக்கா கட்சி கொடியில் மையத்தில் இருக்க அந்த பூ வாகைப்பூ கிடையாது, அது தூங்கு மூஞ்சி பூன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு தமிழக அரசோட தமிழ் புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு புத்தகத்துலையும் இதே பூவை தான் வாகைப்பூன்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மைதான். நானும் இப்போ அந்த புக்கை தான் கையில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 177வது பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இவங்க குறிப்பிட்டது தப்பு அப்படின்றதுக்கான ஆதாரத்தையும் இவங்க இதிலே குறிப்பிட்டிருக்காங்க. நான் இப்போ படிக்கிறேன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிள்ளி வளவன் அப்படின்னு போட்டுட்டு, வாகைத்திணை போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூச்சூடி மகிழ்வது வாகைத்திணை. வாகை என்றால் வெற்றிதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகை என்றால் வெற்றிதானேன்றதுனால தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு மையத்தில் அந்த வெற்றிக்கான பூன்றதுனால வாகையை குறிப்பிட்டிருக்காங்க அந்த கொடியில். ஆனால் அது வாகைப்பூவில் தூங்குமூச்சியை மாறாக குறிப்பிட்டாங்க. அதே தவிர தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அந்த ஒரு ரோஸ் நிறத்தில், அந்த பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய பூவை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் பக்கத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ அப்படின்னு இருக்காங்க. மங்கிய வெண்ணிற, புரியுதா? மங்கிய வெண்ணிறன் எழுதும்போது தெளிவாக தான் எழுதியிருக்காங்க. ஆனால் கொடுத்தது தவறான அந்த பூவை. இவங்களும் கூகுளில் போய் டைப் பண்ணியிருப்பாங்க, இந்த பூவை தான் காமிச்சிருக்கும், அதனால் இதுதான் வாகைப்பூ அப்படின்னு நினச்சி வச்சுட்டாங்க. ஆனால் டெக்ஸ்ட்டில் தெளிவாக மங்கிய வெண்ணிறம் கொண்டது தான் வாகைப்பூ அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ படம் தான் இங்கே தப்பாக இருக்குது, விஷயம் கரெக்டாக தான் இருக்குது. அப்படின்னா தமிழக அரசும் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து, எப்படி தாவேக்கா அந்த கொடியில் அதை மாற்றணும்னு சொன்னோம், அதே மாதிரி தான் தமிழக அரசும் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து இதில் சரியான பூவை போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.